வணக்கம். நான் உண்டி திரைப்படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர். இது என்னுடைய 2வது படம். முதல் படம் தோல்வி படம் தான், நான் மனசார ஒத்துக்கிறேன். இது 2வது படம் முழுக்க முழுக்க மக்களுக்கான படம். அதாவது பொழுதுபோக்கு படம்னு நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். இது மக்களுக்கான படம். எந்த ஒரு சினிமாவும் பார்த்தீங்கன்னா மனுஷனை சரி பண்ணணும், அதே போல் தவறு இருந்தால் பிழையை சரி பண்ணணும், மாற்றம். அதுதான் சினிமாவோட முதல் வேலை. இப்போ வர்ற சினிமாக்களை பற்றி குறை சொல்ல விரும்பலை, அது வேற. அது நம்ம மக்களை கவர்றதுக்காக தப்பான விஷயங்கள் நிறைய காட்டுறாங்க, போலியான விஷயங்கள் நிறைய காட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம காட்டக்கூடாது, உண்மையை மட்டும் சொல்லணும், என்ன சொல்ல வர்றோமோ அதை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு முழுக்க முழுக்க முழு மனதோடு எடுத்த படம் தான் இந்த உண்டி. இந்த உண்டியோட கதையை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன். உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரானில் ஒரு வசனம் இருக்கும். இந்த படமே அது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. சக மனிதனுக்கு உணவு இல்லைன்னு ஜகத்திரை அழுத்தின என்ன பாரதி சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது பாரதியார் சொன்னார் ஒரு வார்த்தை, அது சாப்பாடு கிடைக்காதனால கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் சாப்பாட்டை வீணாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்ன புத்தகம் குரானை அந்த வசனத்தை மதிச்சு இந்த படத்தை முழுநீள படமாக எடுத்திருக்கோம். 103 நிமிடங்கள் தான், அதாவது 1.25 மணி நேரம் தான் படம். ரொம்ப உங்களுக்கு ஒரு சோர்வாலாம் உண்டாகாது. அடுத்தடுத்து என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடிய படம். இந்த படத்தில் அண்ணாமலை ஐயா அவர் தான் தாத்தா, எனக்கு தாத்தாவாக நடிச்சிருக்காரு. நான் அதில் ஒரு மென்டல் டிஸார்டர், அதாவது மனநோயாலே நடிச்சிருக்கேன். தத்ரூபமாக அந்த கதைக்காலத்திலே நாங்கள் வாழ்ந்துட்டோம். அவர் ஆரம்பத்தில் வர்றப்ப தாத்தா மாதிரி தான் நடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் தாத்தாவே ஆகிட்டார். அவர் என்னை முழு மனதோடு என்னை ஒரு பேரனாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் இந்த படத்தை எடுத்து 2வது மாதத்துலேருந்து 9ஆம் மாதம் வரை ட்ராவல் ஆயிடுச்சு. இவ்வளோ கிட்டத்தட்ட 8-9 மாதம் எடுத்து வேலையெல்லாம் முடிச்சு ரெடி பண்ணி முடித்தோம். பணப்பற்றாக்குறையில தான் பண்ணோம். இவ்வளோ காலத்துலையும் நான் ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துக்கிட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். இது பெருமையோடு சொல்லிக்கிறேன். இது சாதாரண செக்யூரிட்டி சொல்ல மாட்டேன், செக்யூரிட்டி பெருமையோடு சொல்லுவேன். ஏன்னா சினிமா பண்ணுறதுக்கு யாருக்கும் லிமிட்டட் கிடையாது. சாதாரண எந்த வேலையும் கிடையாது. எந்த வேலை பார்க்குறவங்களும் சினிமா பண்ண முடியும்னு நான் உறுதியாக சொல்கிறேன். அப்படி வந்தால் தான் சினிமா மேலே, அதே போல் சினிமாக்காரங்க இருக்காங்கல்ல, ஒரு நடிகர் மாசா போய் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, என்னென்னமும் பண்ணுறாங்க. ஒரு நடிகருக்கு அந்த மோகம் குறையணும்னா எல்லாராலையும் சினிமா பண்ண முடியும். ஒவ்வொருட வாழ்க்கையிலையும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும், ஒவ்வொரு அனுபவத்தையும் வெளியே கொண்டு வரலாம். மக்களுக்கு ஏதாவது நல்லது சொல்லணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே படம் பண்ணலாம் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லக்கூடிய படம் தான் அந்த உண்டி. ரொம்ப சிறு முதலீட்டில் என்ன சொல்ல வர்றோமோ நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தோடு இந்த படத்தை எடுத்திருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக பிரித்து எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கோம். எதையுமே நுணுக்கமாக, அதே மாதிரி ஒவ்வொரு ஷாட்லேயும் ஒரு நுணுக்கம் இருக்கும். ஒரு விஷயம் காட்டியிருப்போம், அது ஆனால் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கே புரியாது, இதுக்காகத்தான் அதை சொன்னான் அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும். அசப்போட அந்த படம் தெளிவாக விளக்கம் சொல்லும். இந்த படம் எடுத்து முடிக்கும் பொழுது எனக்கு வந்த ஒரு ஃபீட்பேக் என்னென்னா, இந்த மாதிரி படம்லாம் ஓடாது, தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாது. சத்தியமாக உண்மைதான், தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு டெம்பிள் ஆள்லாம் கிடையாது. தியேட்டரில் ரிலீஸ் பண்ணோம்னா நிறையா பணபலம் வேணும். அதே போல் அதில் ஆர்டிஸ்ட் நிறையா இருக்கணும். ஆர்டிஸ்ட் வேல்யூன்னு சொல்கிறாங்க, அதாவது பிரபலமான நடிகர்களில் நடிச்சிருக்கணுங்கிறாங்க. என்னை பொறுத்தளவு யாருமே பிரபலம் கிடையாது, எல்லாருமே மனசுதான், யார் வேணால் நடிக்கலாம். இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே எங்களை சுற்றி இருக்கவங்க, எங்களோட நண்பர்கள், என்னை சார்ந்து சுற்றி இருக்கவங்க தான் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா யாருமே பார்த்தீங்கன்னா பணத்துக்காக நடிக்கலை. நான் அவங்கள்ட்ட முழுசாக சம்பளன்ற மாதிரி யாருக்குமே நான் கொடுக்கல. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு பணமே அவங்க வேணான்ட்டு விட்டாங்க. வேணாம், பணம் வேணாம், நட்புக்காக பண்ணித்தரேன்ட்டு வந்திருக்காங்க. நான் அதுக்கு செலவு பண்ணது இருக்குன்னா இந்த போக வர செலவு, இந்த மற்றபடி போஸ்ட் ப்ரொடக்ஷன் செலவு தான் நான் பண்ணேன். இது வரைக்கும் அந்த செலவுகள் தான். அதை தாண்டி நட்புக்காக நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட உழைப்பை நான் மதிக்கணும். நன்றி. இந்த படத்தை அதுக்கப்புறம் இந்த படத்தை தயாரித்து முடிச்சுட்டு நான் சென்னையில் போயிட்டு இந்த மாதிரி சில இடத்துல வியாபாரத்தில் கொண்டு போகும்போது இந்த மாதிரி படம்லாம் ஓடாது. ஹீரோயின் யாருன்னு கேட்டாங்க. ஹீரோயின் கிடையாதுங்க. ஹீரோ யாருன்னு கேட்டாங்க. ஹீரோவும் கிடையாதுங்க, இந்த கதை தான் ஹீரோ அப்படின்னும். அதே போல் இந்த படத்தில் ஃபைட் எத்தனை இருக்குன்னாங்க. ஏன்னு கேட்டேன். ஃபைட் இருந்தால் ஹிந்தி ரைட்ஸ் போகும், தெலுங்கு ரைட்ஸ் போகும். நான் தமிழ் மக்களுக்காக எடுத்த படத்தை ஹிந்திக்காரங்க எதுக்கு பார்க்கணும், தெலுங்குக்காரங்க எதுக்கு பார்க்கணும்னு தெரியல. ஆனால் பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரல. நான் முழுக்க தமிழ் மக்களுக்கு எடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நான் அதில் ஃபைட்டு வச்சு, அது ஃபைட்டு தேவையில்லை.
ஒரு விஷயம் தேவைன்னா தான் வைக்கணும், தேவையில்லாமல் அதில் திணிக்கக்கூடாது. லவ் இருக்கா, லவ் சீக்வன்ஸு, சாங் பாட்டு இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க, பாட்டு இருக்குது, அது தேவையான ஒப்பாரி பாட்டு இருக்குது அப்படின்னு. இடையில ஒரு கட் சாங் சின்ன குட்டி பாடல் ஒன்று வரும். அப்படி இருக்கும்போது என்ன தேவையோ அதை மட்டும் தான் நாங்கள் படத்துக்கு பண்ணியிருக்கோம். தேவையில்லாத விஷயத்த நாங்கள் படத்தில் வைக்கல. நான் அதுக்கு அடுத்தது அந்த படத்தை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் தியேட்டருக்கு போகாதுட்டாங்க, தியேட்டர்லாம் ரிலீஸ் பண்ண முடியாதுட்டாங்க. ரொம்ப மனவரக்தியாக இருக்குது. நான் என்ன கஷ்டப்பட்டேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதுலேருந்து சென்னையிலேருந்து வெளியே வரும்பொழுது நான் சரி எதுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொடுப்போம் அப்படின்ட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் நான் கொடுக்கலான்ட்டு முயற்சி பண்ணும்போது ஒரு சில ஓடிடி தளங்கள் வந்து அனுமதிச்சாங்க, போடுங்க அப்படிங்கிறது அவங்க அப்ரூவ் பண்ணாங்க. ஆனால் என்ன விஷயம்னா ஒரு தொகை கட்டி பார்க்குற மாதிரி வந்துச்சு. இப்போ 100 ரூபா கட்டி தான் பார்க்கணும் அப்படின்ற சூழல் வரும்போது மக்கள் வந்து நம்ம படத்தை தேடி வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நானே ஒரு படத்தை வந்து ஒரு 100 ரூபா கட்டி பார்க்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க தான். அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி தானே எல்லாரும் இருப்பாங்க, சொல்லக்கூடாது அப்படி. அதாவது எப்படின்னா என்னோட சூழலில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால எல்லாருமே மக்கள் பார்க்கறதுக்காக தான் எடுத்த படம், அது மக்களுக்காக எடுத்திருக்கோம், எல்லாருமே பார்க்கணும், கட்டணம் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்போது இருக்கிறதுலே பெரிய ஓடிடி தளம் எதுன்னு யோசிக்கும் போது யூடியூப். அந்த யூடியூப் தளத்திலே வந்து நேரடியாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆசையில் நான் வந்து ஒரு சேனல் பார்த்தோம், தேடிட்டே இருந்தோம். அப்போ வந்து குக்கிங் சேனலில் போடணும், அதை உணவு சம்மந்தப்பட்ட சேனலில் தான் போடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் தேடின சேனல் அவர் குக்கிங் டைம்ஸ் அப்படின்ற சேனலில் கான்டாக்ட் வச்சு கால் பண்ணேன். அவங்க வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க, மரியாதையான குடும்பம், நல்ல ஒரு சேனல். அவங்க நேரில் வர சொன்னாங்க, போனோம், போய் படத்தை போட்டு காட்டினேன். அந்த படம் வந்து உண்மையாலுமே சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக சேர்ந்துருக்குன்ற திருப்தி எனக்கு அன்றைக்கி தான் வந்துச்சு. அந்த படத்தை வந்து மனதார அவர் வந்து அந்த சேனல் உரிமையாளர் கார்த்திகேயன் அப்பா வந்து பார்த்துட்டு அவர் சின்ன சின்ன விஷயத்தை கூட நுணுக்கமாக சொன்னார், குறைகளும் சொன்னார். அந்த குறைகள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா குறைகள் இல்லாமல் இருக்காது, சில லாஜிக் அதெல்லாம் சரி பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அது பெரிய படத்துக்கு நிகராக ரொம்ப செலவு பண்ணியிருக்கிற படத்துக்கு நிகராக வச்சு நம்ம படத்தை பார்த்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த படத்தில் நிறைகள், அவ்வளோ நிறைகள் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த படத்தை வந்து நேரடியாக என்னோட சேனலில் நான் போடுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப அன்றைக்கி தான் ஏதோ பெரிய சாதித்த மாதிரி எனக்கு சந்தோஷம். ஏன்னா அது ஒரு பெரிய சேனல், கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியன் நெருக்கி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 40 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்க சேனல் இது. அப்படி இருக்கும்போது அந்த சேனலில் நான் வந்து நம்ம படத்தை கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களே அந்த படத்தை வழங்குறாங்க, அதாவது ப்ரெசென்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. மற்றபடி இந்த படத்தோட ட்ராவல் இதுதான். படத்தை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் அது நிறையா இருக்குது, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. படம் நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த ஒரு சின்ன தப்பு பண்ணக்கூடாது, பண்ணத்தை மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த உண்டி சொல்லும். அதை விட இந்த உண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சரி அதை பற்றி சொல்கிறேன். உண்மையிலேயே உலகத்தில் வந்து ரொம்ப சிரமமான விஷயம், சிரமமான வேலை, பணி என்னன்னா உணவு உற்பத்தி பண்ணுறது தான் சிரமமான வேலை. படம் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. நான் அந்த படம் பண்ணல, என்னை பொறுத்தவரை ரொம்ப எளிமையான வேலை. இருக்கிறதுலே சிரமமான வேலை விவசாயம் தான். விவசாயிக்கும் விவசாய பொருட்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த உண்டி சொல்லும். இந்த உண்டியோட வலிமை நிச்சயமாக 27ஆம் தேதி அக்டோபர் 27 முதல் படம் வந்து அக்டோபர் 27லேருந்து இந்த படம் வந்து அப்லோட் ஆகி எல்லாம் போகணும், நல்லா பயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து எல்லா தமிழ் மக்களுக்கும் போய் சேரணும், எல்லா மக்களுக்கும் போய் சேரணுன்ற ஆசை இருக்குது. எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். ரொம்ப சின்ன படம் தான், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பாருங்கள். அதுக்காக சிரமப்பட்டு பார்க்கணும். நேரம் கிடைக்கும் போது நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே பார்க்கலாம். எந்த ஒரு இடத்துலையும் சின்ன முகம் சொல்லிக்கிற விஷயம் கூட இருக்காதுன்றதை உறுதியாக சொல்லிக்கிறேன். முழுக்க முழுக்க ஒரு ஒழுக்கமான, ஒரு நளினமான, ஒரு நல்ல ஒரு கதைக்களத்தோட நல்லா பண்ணியிருக்கோம். எல்லாருமே புதுமுகம் தான், யாரும் பழைய முகமும் கிடையாது, எல்லாருமே புதுமுகம் தான். ஒளிப்பதிவாளராக இருக்கட்டும், அந்த பையன் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊருக்கார பையன் தான். அவனோட திறமையை வந்து ஊக்குவிச்சு அந்த இடத்துல வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர், எல்லாருக்குமே முதல் படம் தான் அவங்களுக்கு. எல்லாமே இதில் பணி செஞ்ச எல்லாருமே முதல் தான் அப்படின்றது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். நான் முதல் படம் டைரக்டாக இருக்கலாம், ஆனால் இது மனதார இந்த படத்தை வந்து ரசித்து ஒவ்வொரு இடத்தையும் ரசித்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த படத்தை வந்து எடுத்தேன்றதை சொல்லிக்கிறேன். இது ஜெயிக்குமா தோக்குமா அப்படின்றதெல்லாம் அது அப்புறம், நான் அதை பற்றி யோசிக்க வரல. மனதார ஒரு நேர்மையான ஒரு சினிமா பண்ணேன், ஒரு படம் பண்ணேன், ஒரு மக்களுக்கான ஒரு படம் பண்ணேன், ஒரு மக்களை சீர்திருத்தத்துக்காக ஒரு படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பெருமையோட சொல்லிக்கிறேன். அட்வைஸ் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க, நீ மாடா அப்படின்னு சொல்லலாம்.
நான் வந்து இது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். நிச்சயமாக பாருங்கள். 27ஆம் தேதி இந்த படம் வந்து வெளியே வருது. ஒரு நேரம் கிடைக்கும் போது பாருங்கள். இப்போ வந்து ட்ரெய்லர் வந்து யூடியூப்பில் இருக்குது, டீசர் யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள். வேறு நிச்சயம் அடுத்த படம் பண்ணுவோம். உங்களோட ஆதரவு இருந்தால் நன்றி.